ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க டிஹெச்எஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சென்டர் ரிலீஸ் ஆயிருக்க கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்ஸ் உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 37 வேகன்சிஸ் இருக்குது. போஸ்ட் டீட்டெயில்ஸ் மல்டிபிளாக இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கீழே பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்னது போல் இது கான்ட்ராக்ட் பேசிஸ், பட் வந்து ஜாப் கேட்டகரி தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வருது. கிருஷ்ணகிரியில் இருக்க வேரியஸ் பிளேசஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரி வந்து 13,000 to 40,000 per month வரைக்கும் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21st February 2024. இது வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம் அல்லது ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம். அஃபீஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது. வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஒர்க்கரில் 10 போஸ்ட் இருக்குது. லேப் டெக்னீஷியன் கிரேட் 2ல் 12 போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பென்சரில் பார்த்தீங்கன்னா 8 போஸ்ட் இருக்குது. மீதியில் வந்து 1-2 போஸ்ட் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன டைப் ஆஃப் எஜுகேஷன் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் வேணுமான்ற டீட்டெயில்ஸ் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். இப்போ இந்த மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அப்புறம் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சதாக போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்க போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான அந்த டிப்ளமோ அது டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான டீட்டெயில்ஸ் இருக்குது. மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்குலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 300 வந்து சேலரியாக இருக்கும். ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான ஏஜ் லிமிட் இருக்குது. ஓபிசிக்கு எவ்வளோ, அதாவது ஜென்ரலுக்கு எவ்வளோ, அப்புறம் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ மேக்ஸிமம் வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ வந்து எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுனால ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் எதுவும் கிடையாது. ஸோ இந்த ஜாப் அப்ளிகேஷனை அனுப்புறதுக்கான அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து என்னெல்லாம் சேர்த்து வச்சு அனுப்பணுன்ற அந்த லிஸ்ட் இருக்குது. 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் டிகிரி, டிப்ளமோ படிச்சிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுபோக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்பலாம். ஸோ இந்த அட்ரஸ்க்கு 21st February 2024 ஈவினிங் 5 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும். ஸோ ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே அனுப்பிடுங்க. உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கோங்க. பேஜ் பாட்டமில் இருக்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணோம்னா அதில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் சேர்ந்துருக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்களோ, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களை பற்றின அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிங்க. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஜெராக்ஸ் பண்ணி அதில் உங்கள் சைன் பண்ணி ஒரு கவரில் வச்சு நீங்கள் நேர்லையோ அல்லது போஸ்ட்லேயோ அனுப்பிடுங்க. இங்கே உங்கள் ஃபோட்டோ ஒட்டி அதுலேயும் ஒரு சைன் பண்ணிடுங்க. இப்போ மேலே போனீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆயுஷ் மருத்துவ அலுவலர் இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BSMS, BHMS இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது வந்து சித்தாக்கு. அதே போல் சித்தாவில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் இருக்குது, அதுக்கு டிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ டிஸ்பென்சர் இது வந்து கம்பவுண்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 8 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு டிஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்புறம் தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து டிப்ளமோ இன் நர்சிங் தெரபிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மல்டிபர்பஸ் ஒர்க்கர் நான் சொன்னது போல் 10 வேகன்சிஸ் இருக்குது. 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அப்புறம் வந்து லேப் டெக்னீஷியன் இதில் 12 வேகன்சிஸ் இருக்குது. DMLT டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிஸ் இது கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி இதில் இருந்துச்சுன்னா நான் சொன்னது போல் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு ஸ்பீட் போஸ்ட்லேயோ டைரெக்டாக கொண்டு போய் அந்த அட்ரஸ் இங்கே இருக்குது கிருஷ்ணகிரியில், இந்த அட்ரஸ் இதில் கொண்டு போய் நீங்கள் கொடுத்துருங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.